இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருந்தனால நான் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பேசுகிறதா இருக்க போது, மற்ற எல்லாமே வந்து என்னோடய பர்த்டேக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன ஷாப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து என் லைஃப்ல வந்து இப்போ ஒரு சில விஷயத்தெலாம் வந்து நான் கோ த்ரூ பண்ணி, ஓகே இதெல்லாம் நம்ம வந்து நம்ம லைஃப்ல பண்ணணும், நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் பண்ணேன். அதில் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கிறது இப்போது நெக்ஸ்ட் இயரில் அப்கம் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் மை லோஸ், ஃப்ளாஸ் அண்ட் தி லோன்லினஸ். த லோன்லினஸ். ஸோ தனியாக இருக்கேன்னு வந்து ஒரு தாட் வந்து எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஸோ ஐம் நாட் அலோன் அண்ட் ஐம் பீயிங் வித் மீ. ஸோ இதை வந்து நான் எனக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளை சுற்றி பீப்புள் இல்லைன்னு சொல்லி நம்ம வரி பண்ணிக்கிறது வந்து ஐ ஃபீல் எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் நம்ம கூட இருக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ தே டு ஹாவ் தேர் ஓன் லைஃப். அதனால ஐம் ஓகே, ஐம் ஸ்டார்டிங் டு அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லி. லோஸ் அண்ட் ஃப்ளாஸ் இது ரெண்டுமே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்பர் ஃப்ளா, இட்ஸ் அ ப்ராப்பர் லோ. நீங்கள் டவுனாக தான், உண்மையாலே டவுனாக தான் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை யாரோ ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா யூ ஹவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். இந்த உங்கள் லோஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். உங்கள் ஃப்ளாஸ் வந்து இல்லை அது தப்பு தான் நம்ம பண்ணது அப்படின்னு தெரியும் போது அது ஃப்ளாஸ் தான் உங்ககிட்ட அப்படின்னும் போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். யாரோ சொல்கிறாங்க வரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அகெயின் யூ ஆர் வரிங் அபவுட் தி நத்திங், யுவர் லோஸ். இதை நீங்களும் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இதெல்லாம் தான் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. அண்ட் கிரிட்டிசிசம் அண்ட் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ். ஒருத்தவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய விஷயம் அப்படி சொல்ல சுற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரே விஷயத்த சொன்னால் வந்து தட்ஸ் ராங், நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் சொல்லலாம். நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையும் சொல்லிகிட்டே இருந்தால் ஒருத்தர் பண்ணுற எல்லா விஷயமே தப்பாயிடாதே. சம்வேர் சம்திங் இஸ் ரைட். ஸோ அதை பற்றி யோசிக்காமல் ஓவர் கம் பண்ணணும், அவ்வளோதான். இட்ஸ் பீயிங் அ கன்சிகூட்டிவ் கிரிட்டிசிசம் ஆன் அ சேம் திங் இ கேன். பட் அப்படி இல்லைன்னா அப்போ வந்து நான் யோசிக்கிற விதத்தில் தான் தப்பு. ஸோ நான் தான் மாற்றி ஆகணும். அண்ட் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ், ஒரு சில விஷயம் சின்ன வயசில் நடந்திருக்கும், நம்ம அதை ஓவர் கம் பண்ணியிருப்போம்னு நினச்சிருப்போம். பட் அது வந்து சுற்றி வந்து பின்னாடி ஒரு வாட்டி அடிக்கும் போது தான் தெரியும், நான் இன்னும் இங்கே தாண்டா இருக்கேன், என்னை மறந்துட்டியா அப்படி சொல்லும் போது தான் தெரியும் ஓகே ஸ்டில் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தேன் கொஞ்ச நாளில். ஒரு சில விஷயம் எனக்கு நடந்திருக்கு சின்ன வயசில். ஸோ அந்த விஷயம் திருப்பி வந்து பார்க்கும்போது என் முன்னாடி நிற்கும் போது இன்னும் வாடா இருக்கே நீ அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ஒரு 2 weeks நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி நார்மல் ஆயிட்டேன். ஸோ இதை வந்து நான் கோ த்ரூ பண்ணணும்னு நான் வந்து விரும்பலை. எனக்கு வந்து அந்த ட்ராமா வந்து நான் திருப்பி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து கோ த்ரூ பண்ணிட்டு வரணும்னு நான் விரும்பலை. பிகாஸ் இட்ஸ் மை சைல்ட்ஹுட். நான் திருப்பி போயிட்டு என்னோட சைல்ட்ஹுட்டை நான் வந்து ஹாப்பியாக மாற்ற முடியாது. அந்த நடந்த மெமரிஸ் தான். ஸோ அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். அந்த மாதிரி ட்ராமாஸ் ஏதாவது வரும்போது திருப்பி எனக்கு ஃப்ளாஷ் ஆகும்போது இஃப் த திங் ஐ குட் கம் அப்னா நான் அதை ஒரு பேசி சால்வ் பண்ணி ஓகே சில் பாய் ஹாய் பாய் அப்படி கொண்டு போயிடலாம். இது வந்து திருப்பி என்றைக்கும் மாறாது. இட்ஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் எவர். ஏன்னா வந்து நான் அந்த விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வரலன்னா நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு க்ரோ ஆகியிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு என்னை நான் மாற்றிருக்க மாட்டேன். நிறைய விஷயம் லைஃப்பில் நடந்திருக்காது. அந்த கிரிட்டிசிசமும் இந்த ட்ராமாஸும் என்னை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த குட் வேவே என்னை சேஞ்ச் பண்ணியிருக்கு. பட் ஆனால் எனக்கு அது ஒரு ஹாப்பி மெமரிஸாக இருக்க வேண்டியது, எனக்கு அது வந்து அந்த ஹாப்பி மெமரிஸாக இல்லை. தட்ஸ் வாட் மை வரிஸ். அவ்வளோதான். இது எனக்கு புரிஞ்சுது. வை ஐ ஷுட் கெட் இன் டு தோஸ் ட்ராமாஸ் அகெயின். எல்லாத்தையும் திருப்பி கோ த்ரூ பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என் நல்ல ஃப்ரெண்டாலாம் நான் பேச முடியாது, அவ்வளோ நல்ல பொண்ணுலாம் நான் கிடையாது. ஸோ எனக்கு ஒரு சிலதான் என் மனசில் இருக்குது, அது என் நல்லா பதிஞ்சிருக்கு.
ஸோ அதனால் நான் வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கும் போது no one is cooperating. அதனால நான் போயிட்டு என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட எல்லாம் பண்ணுங்க, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஐம் நாட் தட் குட் கேர்ள். திருப்பி அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக இல்லை. பவுன்ஸ் பேக் இதை நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதை வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே கற்றுக்கிட்டேன். இப்போது வந்து இந்த ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்தில் வந்து எல்லா விஷயமே வந்து எனக்கு உடனே ஒன்று முடிஞ்சா பின்னாடி வந்துட்டே இருக்கா. ஸோ பவுன்ஸ் பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப இந்த வீடியோ வந்து என்னோடய பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடியே இந்த பேசுகிற வீடியோலாம் ஷூட் பண்ணேன். இந்த 1 வீக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து டைமே கிடைக்கல. அண்ட் தென் சாட்டர்டே வீக்கெண்ட்னால ஸோ கம்ப்ளீட்டாக என் பர்த்டேயோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நான் வந்து இறங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோடய சாட்டர்டே நைட் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க. சண்டேயை பற்றி பின்னாடி வரும் பாருங்கள். இதில் நான் ஒரு 4-5 கடை ஏறி இறங்கினேன் இந்த ப்ரேஸ்லெட் மோதுறதுக்காக. ஆக்சுவலி எனக்கு ஜிஆர்டியில் பார்த்ததுல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் த ப்ரைஸ் இஸ் டூ ஹை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தி கஸ்டமர் சர்வீஸும் வந்து இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங். அதனால் நான் வந்து ஜஸ்ட் நாங்கள் வந்து சொல்லி கேட்டேன். ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க வந்து காட்டல. கேட்டால் வந்து இது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரும், டிஸ்கவுண்ட்ஸ் போகுன்னு சொன்னாங்க. செக் பண்ணி சொல்லுங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து அதை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அண்டு நான் வந்து லலிதாக்கு போனேன். லலிதாக்கு போனால் நான் அந்த கிட்ஸ் கலெக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்கல. லாஸ்ட்டாக நான் வந்து கல்யாணில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் என்ன டிசைன் சூஸ் பண்ணேன் அப்படி சொல்லி நான் ஒன்று இந்த வீடியோவில் காமிக்கிறேன், இல்லைனா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ த பர்த்டே டேயோட வ்ளாகில் காமிக்கிறேன். ஆக்சுவலி இட் வாஸ் அ குவைட் அண்ட் ஹாப்பி டே. நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் இந்த ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். நான் வந்து லாஸ்ட்டாக பயந்தது அந்த நோஸ் பியாசிங்க்கு தான். பட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணக்கு போனேன். ஆக்சுவலி தனியாக போய் ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதே இப்போ தான். அப்பாவோட போய் பண்ணியிருக்கேன். இது வந்து என் சிஸ்டரோட போய் பண்ணேன். ஸோ இட் வாஸ் குவைட் ஹாப்பி. ஏன்னா வந்து நாங்கள் தனியாக வளர்ந்து போயிட்டு ஒரு கடையில் போய் எங்களுக்குன்னு ஒரு பொருள் வாங்கிக்கிறோம் அப்படி நாங்கள் சம்பாரிச்சு அப்படின்னும் போது இட் இஸ் அ பிக் திங் ஃபார் மீ. அதுவும் என் பர்த்டேக்கெலாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு அதெல்லாம். அண்ட் நோஸ் பியர்சிங் எனக்கு வந்து அதை பியர்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் எனக்கு எதுவுமே செட் ஆகலை. ஹோப் இப்போ இந்த பியர்சிங் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ நான் பேசுகிற வரையும் நான் என்னோட நோஸ் பியர்சிங்கோட தான் இருக்கேன். நல்லாயிருக்கு. ஐ பியர்ஸ் மை நோஸ் எஸ்டர்டே. இன்றைக்கி வந்து சண்டே, மண்டே வந்து என்னோடய பர்த்டே. ஸோ நேற்று சாட்டர்டே நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன். வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன், வாங்க. இன்றைக்கும் நான் வந்து ஷாப்பிங் போவேன், என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நேற்று போயிட்டு வந்ததில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஜுவல் ஷாப் போயிட்டு. அண்ட் ப்ளஸ் நோஸ் பியர்சிங்கும் பண்ணியிருந்தேன். அகெயின் என் நோஸ் பியர்சிங்க்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கதையே இருக்குது. நான் அதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஏன் வந்து முன்னாடி போட்டிருந்தேன், இப்போ வந்து போடுறதில்ல. அண்ட் அகெயின் நான் ஏன் பியர்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நான் என்ன பார்க்க போயிருந்தேன்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ நான் வந்து என்ன வாங்கினேன்னு மென்ஷன் பண்ணுறேன். யா ஐ காட் ஒன் பிரேஸ்லெட் அண்ட் ரிங். ரெண்டுமே வந்து சில்வரில் தான் நான் வாங்கினேன். ஜஸ்ட் டெய்லி வேருக்கு ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்காக நான் வாங்கினேன். அண்ட் எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு கிஃப்ட் என்னோடய இந்தியா பர்த்டேக்கு. அண்ட் இந்த பியாசிங்கும் எனக்கு நான் கொடுத்துக்கிற கிஃப்ட் தான். ஏன்னா உடனேயே காயப்படுத்திக்கிட்டு அதை வந்து கிஃப்ட்டுன்னு வர வந்து சொல்லிட்டு இருக்கியா அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் திங்ஸ் ஐ விச் லவ் டு டூ அதை வந்து கரெக்டாக என் பர்த்டே மந்த்லேயோ இல்லைனா என் பர்த்டேக்கு முன்னாடி பண்ணுறதுல எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மேக்ஸிமம் அது வந்து என்னோடய பர்த்டேக்கு முன்னாடி பண்ணால் அது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது எனக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த பர்த்டே முடிஞ்சிட்ட பிறகு நான் பண்ணுறது எல்லாமே அது நெக்ஸ்ட் இயரோட பர்த்டே கணக்கில் சேர்ந்துடும். ஸோ அந்த த்ரூ த இயர் நான் எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த மந்தில் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து இந்த அப்கிரேடேஷன்லாம். நான் வந்து ரிங் வாங்கினது, பிரேஸ்லெட் வாங்கினது, ஹோப்ஸோ ஃப்யூச்சரில் அதெல்லாம் வந்து கோல்டு, டைமண்ட், பிளாட்டினமில் போகணுன்னு விருப்பப்படுறேன்.
எல்லாமே ட்ரை பண்ணால் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கீப் ஆன் ட்ரைங் சம்திங். இன்றைக்கி வந்து சண்டே. நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் கோயிங் டு ஷேப் மை ஐப்ரோஸ் அண்ட் ட்ரெஸ் அண்ட் ஸ்லிப்பர் வாங்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் சம் வாட் மை நான் போட்டு வச்ச பட்ஜெட்டையே நேற்று டபுளாக போயிடுச்சு ஜுவல்ல. ஸோ இது வந்து ரொம்ப டவுட். நான் வந்து ட்ரெஸ் வாங்க வேணாம் தான் நினச்சேன். ஏன்னா நான் மார்னிங் வந்து கோயிலுக்கு சாரீ ரெடி பண்ணியிருக்கேன். நான் மார்னிங் கோயிலுக்கு வேறு ட்ரெஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையே போட்டு போயிடலான்னு நினச்சேன்னா, பட் ஐ ஆம் சம்திங் டூயிங் டுமாரோ. ஸோ அதனால நான் வந்து எங்கள் அண்ணா கூட போக வேண்டியதாக இருக்கும் பைக்கில். ஸோ பைக்கில் வந்து ஐ திங்க் இட் ஓன்ட் பி பாசிபிள். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வேறு ட்ரெஸ் வாங்க வேண்டிய நிலமையில இருக்கேன். ஏம்மா வீட்டில் இருக்கேன் பழைய ட்ரெஸ்ஸே போட்டு போகிறது தானே அப்படி சொல்லி கேட்கலாம். நான் வந்து ட்ரெஸ் எடுத்தே கொஞ்ச நாள் ஆகுது. நான் சும்மா ரேண்டமாக டாப்ஸ் வாங்கி போட்டுட்ருக்கேன். அதோட மிக்ஸ் மேட்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ்லாம் வந்து நான் எடுக்கலை. இன்னொரு எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஐ வாண்ட் டு டேக் சம் ட்ரெஸ்ஸஸ். எனக்கு ட்ரெஸ்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது போடுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாச்சும் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஐ எம் டேக்கிங் மை ட்ரெஸ். நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரையும் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரெஸ்ஸு. நான் வந்து நேரில் போய் வாங்கலை. ஏன்னா வந்து நேரில் போய் வாங்கினா ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் நல்லா இல்லை. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு என்ன கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அண்ட் போட்டுக்கலாமா அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்தான்னு கேட்டால் யா ஷாப்ஸி மாதிரி சைட்லலாம் வாங்கும்போது என் அமௌண்ட்டுக்கு அது அவ்வளோதான் கிடைக்கும். அதை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, திஸ் இஸ் த பிளான் ஃபார் டுடே. நான் வந்து வெட்டிங் ஐப்ரோஸ் பண்ணிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் அண்ட் கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கணும். ஸோ அதை வாங்கிட்டு நான் வந்து வந்துட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. வாங்கின திங்ஸ் எல்லாமே நாளைக்கு நான் வந்து போடும்போது காமிக்கிறேன். நான் ஷாப் பண்ண போனது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். நான் வந்து போடும்போது நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். தட் மண்டே என் பர்த்டே அன்னைக்கு. வெளியெல்லாம் போகும்போது யாராவது வேணும் அப்படி சொல்லி தோணுது. அதனால வெளியே போகாமல் நான் இருக்கேன். ஸோ ஐ ஷுட் ஸ்டாப் தட் அண்ட் ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் எவ்ரிதிங் அலோன் அப்படிங்கிறது தான் நான் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு கோலாக வச்சுருக்க போகிறேன். எவ்ரிதிங் எதுக்குமே யாரையும் கேட்கக்கூடாது. ஈவன் நான் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இப்போலாம் தனியாக போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வெளியே போகும்போதும் தனியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஐ வாண்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி. அண்ட் நான் இப்போ தனியாக இருக்கும் போது தான் தெரியுது, தனியாக ஒரு சில இடத்துக்குலாம் போகும்போது தான் தெரியுது ஐம் நாட் டாக்கிங் டூ மச் டு த நியூ பீப்புள்ஸ் அப்படி சொல்லி. நான் இந்த ஆஃபீஸ் போய் செட் ஆகிறதுக்கே எனக்கு வந்து இப்போது வந்து 3 weeks ஆகிருக்கு நான் ஆஃபீஸ் போய். அதுவே அவ்வளோ நாள் எடுத்திருக்கு. அங்கே ஃபர்ஸ்ட் 1 week வந்து ட்ரைனிங் இருந்துச்சு. அந்த ட்ரைனிங்கில் இருந்தவங்ககிட்ட ஒரு வாரத்தை கூட பேசலை. நான் அவங்கக்கிட்டே ஃப்ளோருக்கு வந்து தான் பேசினேன். ஸோ அந்த 2 week வந்து அவங்க கூட செட் ஆகிறதுக்கு தான் எடுத்துக்கிச்சு. இட்ஸ் கோயிங் குட் சோஃபா. பார்ப்போம், கொஞ்சம் ஜெல் ஆகிட்டேன். இன்னும் லாங் வே டு கோ. மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, ஆக்சுவலி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸில் இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன் அதை. மேபி அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியல. எனக்கு எதாவது டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நான் அதுக்கப்புறம் பேசவே போகிறதில்ல அப்படின்னு நினச்சா, நான் வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்டே டைம்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். நான் அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகிடுவேன், பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. பட் நான் வந்து இப்போது இவங்கக்கிட்ட நல்லா பேசி ஒரு குட் ஃப்ரெண்டாக மாற ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு வந்து அதை மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல. அதனால் கேட்டேன். ஸோ தட் என்னையை பொறுத்தவரையும் நல்லா பேசும்போது எல்லாம் கேட்டுருணும், முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கான்ஃப்ளிக்டாலாம் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுட்டு பேசிட்டு அவ்வளோ கூடாது. ஃபன் ஷுட் பி ஃபன் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவ்வளோதான், திஸ் இஸ் மீ, அவ்வளோதான். ஸோ இதை அவங்க சப்போஸ் பார்த்தாங்கன்னா மேபி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு கடைக்கு போனோம். அண்ட் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து முல்தானி மட்டி போட்டுட்டு ஃபேஸை கொஞ்சம் பிரைட்டன் அப் ஆக்கிட்டு அண்ட்
என்னோடய நெயில்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். தட்ஸ் ஆல் மை ப்ரிப்பரேஷன். என் பர்த்டே அன்னைக்கு என்னை பொறுத்தவரையும் ஐ ஷுட் கிவ் சம்திங் ஃபார் மீ அண்ட் ஐ ஷுட் க்ரூம் மை செல்ஃப், ஐ ஷுட் பி ப்ரெசன்டபிள். அவ்வளோதான். என்ன தட்ஸ் கால் செல்ஃப் லவ். நான் அழகாக இருந்தேன், நான் எனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டா ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, சரி வாங்க கடைக்கு போவோம், சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம்.